ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களோட கூகுள் பேல டிரான்சாக்ஷன் லிமிட்டடை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக நிறைய பேருக்கு கூகுள் பேல காசு அனுப்பும் பொழுது ஒரு 25,000க்கு மேலே அவங்களால அனுப்ப முடியாது. ஓகே, ஏன் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க. கூகுள் பே பொறுத்த வரைக்கும் அது ஒரு தேர்ட் பார்ட்டி சேஃப் அண்ட் செக்யூர் ஆப்பு. அவ்வளோ கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஆப்பு கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதன் பிரகாரம் தான் நம்மளால கூகுள் பேல ரூபாவை அனுப்ப முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கூகுள் பேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால எவ்வளோ ரூபாய் அனுப்ப முடியும் பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது 1,00,000 வரைக்கும் உங்களால் யூபிஐ டிரான்சாக்ஷனை நம்ம அனுப்பிச்சிக்கலாம். ஆனால் கூகுள் பேன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்னு சொல்லியிருந்தேன். இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட்டட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூபிஐயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூகுள் பேவோ ஃபோன்பேவோ பேடிஎம்மோ 1,00,000 வரைக்கும் உங்களால் தாராளமாக அனுப்பிச்சிக்க முடியும். எந்த விதமான தடங்களும் கிடையாது. அது எல்லா பேங்க்குக்குமே பொருந்தும். ஆனால் நிறைய பேருக்கு இப்போ டவுட் வருமே, அப்போ ஏன் என்னால் 25,000க்கு மேலே அனுப்ப முடியல அப்படின்ட்டுன்னு இந்த வீடியோவில் தானே நான் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா கூகுள் பேவை பொறுத்த வரைக்கும் கூகுள் பேன்றது கிடையாது. ஃபோன்பே, பேடிஎம் இப்படியும் வச்சுக்கலாம். கூகுள் பேவை பொறுத்த வரைக்கும் 1,00,000 வரைக்கும் தாராளமாக அனுப்ப முடியும் யூபிஐ டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, அதனால் கூகுள் பேயில் இருந்தால் போகுது காசு. அதை நோட் பண்ணுங்க. கூகுள் பே அவங்களோட ரூல்ஸ் படி 1,00,000 அனுப்பிச்சிக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. நிறையா பேருக்கே தெரியல, அது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பு. அதுலேருந்து நம்மளுக்கு டைரக்ட் ஃபண்டு போகலை. நம்மளோட நம்ம பேங்க்ல இருந்து அது போகுதுன்றத யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம கூகுள் பேல லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பேல இருந்து நிச்சயமாக சொல்கிறேன், 1,00,000 உங்களால் தாராளமாக அனுப்பிச்சிக்க முடியும். ஒரு சில பேருக்கு போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு தெளிவாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பே டாப்பிக்கை விட்டுடுவோம். யூபிஐ டிரான்சாக்ஷன் 1,00,000 வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் எனக்கு போக மாட்டேங்குது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களோட வங்கியில் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் லிமிட்டட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபண்டு டிரான்சாக்ஷன் லிமிட்டடை கம்மியாக வச்சிங்கன்னா அது எவ்வளோ ஃபண்டை அலோவ் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களால் ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எடுத்துக்காட்டு, நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர், ஐஎம்பிஎஸ்சி டிரான்ஸ்ஃபர், இதுக்கெல்லாம் லிமிட்டட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வித்ரா டிரான்ஸ்ஃபர், ஷாப்பிங் டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கியில் உங்களோட பேங்க்கில் இந்த செட்டிங்ஸ்லாம் இருக்குதுங்க. நிறையா பேருக்குமே தெரியல. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இப்போ ரீசெண்டாக எல்லாருமே கூகுள் பே யூஸ் பண்ணலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உடனே அவங்களோட ஏடிஎம் கார்டு எடுத்து கூகுள் பேல லிங்க் பண்ணிடுறாங்க. லிங்க் பண்ணிட்ட உடனே காசு அனுப்பணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு விஷயம். ஆனால் அப்போ அனுப்ப முடியாது. 5,000 வரைக்கும் தான் அனுப்ப முடியும். ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ் முதல் லிங்க்கு. சரி, ஓகே, நான் லிங்க் பண்ணிட்டேன், 2 நாள் ஆயிடுச்சுப்பா. இப்போ அப்படி அனுப்புனீங்கன்னா என்னால் ஏன் 1,00,000 கூகுள் பேல அலோவ் பண்ணுறாங்க, என்னோட பேங்க்ல இருந்து ஏன் 1,00,000 போக மாட்டேங்குது? 10,000, 5,000, 25,000 இந்த மாதிரி தான் போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல. அப்போ உங்களோட பேங்க்ல ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் லிமிட்டடு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. கம்மியாக இருக்குது, 1,00,000க்கு மேலே போகாது. அதில் ஆல்ரெடியே 25,000 தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய பேர். நீங்கள் அது தெரியாமல் கூகுள் பேல காசு போலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களோட வங்கி அலோவ் பண்ணால் தான் கூகுள் பே மூலிமா காசை அவங்க ஃபண்டை எடுத்து யூபிஐ மூலிமா உங்களோட நண்பர்களுக்கு கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. கூகுள் பே நம்ம போகிற ஆப்ஷன்ஸ், யூபிஐ நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு, யூபிஐ போயிட்டு நம்மளோட வங்கியில் இருக்கிற பேங்க்கில் இருக்கிற ஃபண்டை எடுத்து உங்களோட நண்பர்களுக்கு கொடுப்பாங்க, எவ்வளோ நீ ஃபண்டை சூஸ் பண்ணுறியோ. ஆனால் நிறையா பேருக்கு இது தெரியல, புரியல. கூகுள் பேல காசு போடல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. கூகுள் பே பொறுத்த வரைக்கும் யூபிஐ டிரான்சாக்ஷனோட லிமிட்டடு 1,00,000. அது எந்த ஆப்பில் இருந்தாலும் பரவாயில்ல. நான் எக்ஸாம்பிள் கூகுள் பே சொல்கிறேன். இப்போ அதில் அலோவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்கள் வங்கியில் அலோவ் பண்ணியிருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வங்கியில் போய் செக் பண்ணுங்கள். ஒரு சில பேங்க்கில் மொபைல் ஆப்லேயே செக் பண்ணலாம். அதுலேயும் தேர்ட் பார்ட்டி ஆப்பில் டிடியில் நம்ம மொபைலில் செக் பண்ணிக்கலாம். ஒரு சில பேங்க்கில் யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட்டடு அவங்க பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த செட்டிங்ஸை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியும் போய் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது.
இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட பேங்க் என்ன, அதாவது உங்களோட பேங்க் என்ன, ஏன் உங்கள் பேங்க்லேருந்து காசு போக மாட்டேங்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரிலேட்டட் வீடியோஸ் உடனே நான் அப்லோட் பண்ணுறேன். வேறு எதுவுமே கிடையாது. கூகுள் பேல பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் கூகுள் பே அலோவ் பண்ணுது. உங்கள் பேங்க் அலோவ் பண்ணுதான்னு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நான் அதுக்கு ஏற்ற வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.